ஒற்றை யானையை பிடிப்பதற்கென கொண்டுவரப்பட்ட மிஷன் மதுக்கரை மகாராஜ் திட்டம் வெற்றி பெற்ற நிலையில் கோவை மாவட்டத்திற்குள் தற்போது வேறு யானைகள் வரத் தொடங்கியிருப்பதாகவும் அவற்றையும் பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். கோவை மாவட்டம் பச்சாப்பாளையம், கோவை புதூர், மதுக்கரை பகுதிகளில் கடந்த 6 மாதங்களாக ஒற்றை யானை சுற்றி வந்து மக்களை அச்சுறுத்தி வந்தது. இரவு நேரங்களில் வனப்பகுதியை விட்டு ஊருக்குள் யானை நுழைவதால் வெளியில் நடமாட வேண்டாம் என வனத்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியிருந்தனர். ஒற்றை யானை தாக்கியதில் வனக்காவலர் உட்பட 2 பேர் உயிரிழந்தனர். கடந்த 3 வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த யானையோட தொல்லை இங்கே மதுக்கரை பகுதியில் அதிகமாகவே நடந்துட்டு இருந்தது. இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் காலமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை யானையோட பிரச்சனை அதிகமாகவே நடந்துட்டு இருந்தது. ஒற்றை யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் வகையில் மிஷன் மதுக்கரை மகாராஜ் திட்டத்தை வனத்துறையினர் வகுத்தனர். அதே சமயம் ஒற்றை யானை மேலும் 2 யானைகளுடன் ஊருக்குள் வந்தும் சென்றது. பாலக்காடு சாலையை கடந்து யானைகள் வனத்திற்குள் செல்லும் நிகழ்வை தினந்தோறும் மக்கள் கண்டுகளிப்பது வாடிக்கையும் ஆனது. இந்த யானை எங்களுக்கு ஒரு வகையில் அச்சுறுத்தலாக இருந்தாலும் ஒரு வகையில் சந்தோஷமா இருந்தது. என்னன்னாக்கா இது பொதுமக்களுக்கு இங்கே மதுக்கரை ஏரியா சுற்றுலாத்தலம் மாதிரியே ஆகிப்போச்சு. கேரளாவிலேருந்து வரவங்க போகிறவங்க இதை நின்று வேடிக்கை பார்த்துட்டு போனது நல்லா இருந்தது. ஒற்றை யானையை பிடிக்கும் பணிக்காக விஜய், பாரி, சுஜய், கலீம் ஆகிய 4 கும்கி யானைகள் நவக்கரை வனத்துறை முகாமுக்கு அழைத்து வரப்பட்டன. அங்கு சிறப்பு பயிற்சிகளுக்கு பிறகு மிஷன் மதுக்கரை மகாராஜ் திட்டம் தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே ஒற்றை யானைக்கு வெற்றிகரமாக மயக்க ஊசியும் செலுத்தப்பட்டது. அதை பத்திரமாக நம்ம மீட்பு பண்ணுறதுக்கான மீட்பு பணியை மேற்கொள்வதற்கான ஒரு பகுதி. அதனால் எந்த சிரமமும் இல்லாமல் வித்தின் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நம்ம கும்கி யானைகள் எல்லாமே கொண்டு வரப்பட்டன. நம்ம வன ஊழியர்கள், யானை பாகன்கள், அந்த யானையினுடைய உதவியாளர்கள் எல்லாருமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி அதை நம்ம மயக்கூசியை செலுத்தின பிற்பாடு ரொம்ப பாதுகாப்பாக அதை பிடித்தோம். பாதி மயக்கத்தில் இருந்த யானை கும்கியின் உதவியோடு லாரியில் ஏற்றப்பட்டது. அங்கிருந்து ஆனைமலை முகாமிற்கு மக்கள் ஆரவாரத்திற்கு இடையே ஒற்றை யானை கொண்டு செல்லப்பட்டது. பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த ஒற்றை யானையை பிடித்த வனத்துறைக்கு பொதுமக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் தொடர்ச்சியாக போகும் மேலும் சில பல யானைகளையும் பிடிக்க வனத்துறை முன்வர வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஜே மார்டின்.